இங்க பிப்பர்ங்கிற ஒரு குட்டி பறவை கடற்கரை ஓரமா வாழுது. ஒரு நாள் பிப்பரோட அம்மா கடலுக்கு வர சொல்லி கூட்டிட்டு போறாங்க, உணவை எப்படி தேடி சாப்பிடுறதுன்னு கத்து கொடுக்கறதுக்கு. இந்த பிப்பர் பறவையும் அவங்க அம்மா கூடவே கடலுக்கு போகுது. இந்த பிப்பர் பறவை கடல் அலையை பார்த்ததே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைமா கடல் அலையை பார்க்கும் போது இது பயந்து ஓடி போயிருது. இந்த குட்டி பறவை மறுபடியும் உணவை தேடலான்னு போகும்போது மறுபடியும் கடல் அலை வருதுனால இது பயந்து போய் ஒளிஞ்சுக்குது. அப்பன்னு பார்த்து ரெண்டு நண்டுங்க உணவை எடுக்கிறதுக்காக கடலுக்கு போகுது. கடல் அலை வரும்போது அந்த ரெண்டு நண்டுங்களும் குழி தோண்டி அதுல மறைஞ்சுக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற அந்த பிப்பர் பறவையும் கடல் அலை வரும்போது கொஞ்சமா மண்ணை தோண்டி அதுல ஒளிஞ்சுக்குது. அந்த கடல் அலையும் இந்த பிப்பர் பறவைக்கு மேல வரைக்கும் வருது. இது கண்ணை திறந்து பார்த்தா கடல் எவ்வளவு அழகா இருக்குதுன்னு தெரியுது. அதுக்கப்புறம் உணவு எங்கெங்க இருக்குதுன்னு இது கண்டுபிடிச்சு வச்சுக்குது. கடல் அலை போனதுமே இது எங்கெங்கெல்லாம் உணவு இருக்குதுன்னு பார்த்து வச்சுச்சோ அது எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு எடுத்துட்டு வந்துருது. அவங்க அம்மாவுக்கும் கொடுக்குது, அங்க இருக்கிற எல்லா பறவைகளுக்குமே கொடுக்குது. இந்த பிப்பர் பறவை அந்த நண்டுங்க கூடயும் கடல் அலை கூடயும் ஜாலியா விளையாடிக்கிட்டே தனக்கு தேவையான உணவு எல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்துட்டு வந்துருது. கடைசியா இந்த பிப்பர் பறவை தன்னோட பயத்தை வென்று தன்னாலையும் தானே உணவு தேட முடியும்ன்றத தெரிஞ்சுக்குது. நம்மளோட பயத்தை நம்ம எதிர்கொண்டால் மட்டும்தான் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.